ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வாக்கை நீ கேட்டுட்டினா நாளைக்கு விடியல் நிச்சயம் உனக்கான விடியலாக, நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நாளாக நிச்சயமாக இருக்குமென் செல்லமே. உன் கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு உன்னை அனுசரிச்சுக்கிட்டு உன் கூட இருக்கிறவங்க யாருமே இல்லைனாலும் கூட நீ எல்லாரையும் புரிந்து கொண்டு சமாளித்து அனுசரித்து வாழக்கூடிய நல்ல பிள்ளையாக இருப்பதால தான் உன் வாழ்க்கைக்கான வரத்தை கொடுப்பதற்காக இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்தேன். என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக நான் ஒன்றை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக உனக்கு யாருமில்லை நினச்சி வருத்தப்படுற? இந்த வராகியம்மா நான் உனக்காக தரப்போகிற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயங்களாகத்தான் இருக்க போகுது. சரியான நேரம் வரும்போது இனி எல்லாமே சரியான விஷயங்களாக நடக்கும்போது வாழ்க்கைனா என்னங்கிறத நீ புரிஞ்சுக்குவேன் செல்லவே. கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்கிறதையும், நல்லதும் நிச்சயமாக நடக்கும், வாழ்க்கை மாறுன்ற உண்மையையும் நீ புரிந்து கொள்ளும்படிதான் இப்போது எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு சாதகமாக நடத்தி தரப்போகிறேன். எப்போதுமே யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துக்காகவும் கோபப்படாமல், முன்கோபப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசிடாமல், தேவையில்லாமல் அதிகமாக பேசாமல் பொறுமையாக யோசித்து நிதானமாக நடந்துக்கிட்டு கவனமாக பேசும்போது உன் வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லதாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் எல்லாம் உன்னை வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நானும் செய்ய போகிறேன். அன்புங்கிறது மிக மிக அழகான விஷயம். இந்த உலகத்து மனிதர்கள் வேணும்னா அன்பையும் பாசத்தையும் மறந்து போனவங்களா இருக்கலாம். ஆனால் நீ எல்லாருக்கும் சின்ன சின்ன உதவிகள் செய்வதன் மூலமாக உன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்க. உன்னை பற்றி நல்லா தெரிஞ்ச இந்த வராகியம்மா உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் அடைக்கலமாகிய உன்னை தரனடைந்த இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து எல்லா நல்லதையும் செய்ய போகிறேன். பல விஷயங்களுக்காக நீ ஆசைப்பட்டு இது வேணும் வேணும்னு கேட்ட விஷயங்கள் கூட இப்போது வேணான்னு நீ உன் வாயாலேயே சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சிட்ட தானே. எதெல்லாம் தேவைன்னு சொன்னியோ இப்போது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி உன் ஆசைகளையெல்லாம் வெறுத்துக்கிட்டு வாழ்க்கையவே சுருக்கிக்கிட்டு வாழக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உனக்கு ரொம்ப பக்குவத்தை கொடுத்துருச்சுங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எல்லா மனிதர்களுக்கும் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காத நாட்கள்னா அது தான் பெத்த தாய் தந்தையோட சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான். ஏன்னா அப்போ உனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் அவங்க தலைக்கு மேலே ஏற்றிக்கிட்டு உன்னை பெற்றவங்களா இருந்து பொறுப்பாக உனக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் செஞ்சிட்டாங்க. நீ ஒரு நாள் கூட எந்த விஷயத்துக்காகவும் இதுக்கு காசு செலவழிக்கணுமே, இன்றைக்கி சாப்பிட அது இருக்குமோ இது இருக்குமோன்னு யோசித்ததும் வருத்தப்பட்டதும் கிடையாது. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்த நீ இப்போது வெறும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் மட்டுமே பார்க்க வேண்டியதாக இருக்கே நினச்சி கவலைப்படாத. கடைசி நொடியில் கூட இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கான அற்புதத்தை நடத்தி முடிப்பேன். விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டு கொடுக்கறது யார் மன்னிக்கிறதுங்கிற மாதிரி மாறிடுச்சு தானே. எல்லா விஷயங்களிலும் நீ விட்டு கொடுத்து போகும்போது எதுவும் தப்பாகவோ தவறாகவோ போகாது. ஏன்னா விட்டு கொடுப்பவர்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டாங்க. நீ எந்த விஷயத்தில் யாருக்காக விட்டு கொடுத்தியோ அவர்களுக்கெல்லாம் நான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னுடைய நல்ல மனசுக்கும் நல்ல பண்புகளுக்கும் நல்ல குணத்துக்கும் சேர்த்து தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். ஒரு ஆணுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய பலமாக இருப்பது தன் மனைவிதான்னு தெரிஞ்சாலும் கூட அவங்க அதை வாழ்நாளில் ஒரு முறை கூட வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏனோ அவங்களுக்கு சொல்ல வாய் வரமாட்டேங்குது. ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு பெண் இன்னென்பவள் ஆண் கூட இல்லைனாலுமே கூட
அதை சரி பண்ணிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையை மேம்படுத்தி முன்னுக்கு கொண்டு வந்துடுவா. ஆனால் ஒரு ஆண் என்பவன் தன் மனைவி இல்லாத வாழ்க்கையில் தன்னுடைய பலத்தையெல்லாம் இழந்தவனாக மாறிப்போவான் என்பதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ஆண் எப்போதுமே அவ்வளவு சுலபமாக பக்குவத்தையும் முதிர்ச்சியையும் புரிந்து கொள்ளும் தன்மையும் பெற்றவனாக இருப்பது கிடையாது. ஒரு கல்யாணம், குடும்பம், குழந்தைன்னு வரும்போது தான் அவர்களுக்கு அன்பு, பாசம், பக்குவம், புரிதல், தெளிவு எல்லாமே அதிகமாகுது. இருப்பதை விட எல்லாம் அதிகமாகும் போது தானே அவர்களுக்கு தன் பலமும் தன்னுடைய பொறுப்பும் கடமையும் கூட புரிய வருது. என் அன்பு பிள்ளைகளே, ஆணோ பெண்ணோ யாரும் யாருக்கும் சளைச்சவங்க கிடையாது. எல்லாருமே அவங்கவங்க குடும்பத்தில் அவரவர்கள் பொறுப்பை உணர்ந்து சரியாக செயல்படும் போது வாழ்க்கை நிச்சயம் அற்புதமானதா சந்தோஷமானதாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே உடல் வலிமை வேலை செய்யாது. அப்படி உடல் வலிமையை வேலை செய்ய முடியாத இடத்துல, பயன்படுத்த முடியாத இடத்துல இருக்கும்போது புத்தி கூர்மையையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்த கற்றுக்கோ. உடல் வலிமையும் மன வலிமையும் புத்திசாலித்தன்மையும் உனக்குள்ளே இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும். உனக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா வறுமையில் கூட கவலை தெரியாது என் செல்லமே. அதுவே வாழ்க்கை துணை சரியாக அமையாதவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு இடமே இருக்காது. உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறத நீ தான் முடிவு செய்யணும். எப்போவுமே மனசை அமைதியாகவும் குடும்பத்தில் உன்னுடைய பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாகவும் நீ இருந்துவிடு. வெளி உலகமே என்னன்னு தெரியாத அளவுக்கு வீட்டிலையே உன்னை வச்சு பார்த்து பார்த்து வளர்த்த உன்னுடைய பெற்றோர்களை நீ குறை சொல்ல முடியாது. என்னவோ நீயும் எல்லாத்தையும் கற்றுக்காம ரொம்ப யதார்த்தமாக அப்பாவியாக வெகுளித்தனமாகவே இருந்துட்ட. இப்போது இந்த உலகம் என்னன்னு புரிய வரும்போது என்னடா இந்த மனிதர்கள் இவ்வளவு மோசமாக இருக்காங்களே, இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறார்களே, இப்படிலாம் கூட பொய் சொல்லுவாங்களா, இப்படிலாம் கூட இருப்பாங்களா, இப்படிலாம் கூட ஏமாற்றுவாங்களான்னு மற்ற மனிதர்களையும் அவங்க கதையை கேட்கும் போதும் உனக்கு தோன்றுகிறதல்லவா? உனக்கு பிடிச்ச மாதிரியும் உன்னால் வாழ முடியாமல், மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ முடியாமல் இந்த சமூகத்தில் நீ திண்டாடுறது எனக்கு தெரியும். நீ எப்போவுமே ஒரு நல்ல முடிவாக எடு. உனக்கு பிடிச்சது போல் உன் வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடு. அது இந்த உலகத்துக்கு பிடிச்சது போல் மாறும்படி அதை மாற்ற வேண்டிய வேலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் எல்லாமே சில காலம்தான். உன்னுடைய கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளுமே கூட சீக்கிரமே காணாமல் போகும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் யார் ஒருவர் முன்னேறினாலும் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. நம்மளை விட அவன் முன்னேறி போகிறானேன்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் வரிசையில் நிற்கும்போது மட்டும் அப்பாடா வேக வேகமாக ஒருத்தராக முன்னேறி போகிறாங்க, சீக்கிரம் நம்ம இடம் வந்துடும்னு யோசிப்பாங்க. அதை வரிசையில் மட்டும் பின்பற்றாமல் வாழ்க்கையிலும் எப்போதுமே ஒருத்தரை விட இன்னொருத்தர் முன்னேறுவதற்காக முயற்சி செய்யும்போது அதற்காக கொஞ்சமும் கோபப்படாமல் பொறுமையோட அதை சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள தயாராகணும். நீ அடைய வேண்டிய இலக்கும் உன்னுடைய குறிக்கோளும் பெருசுன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை பாதை கஷ்டமாக இருந்தாலும் நீ தொடர்ந்து பயணம் செஞ்சினா உன்னுடைய வேலைகளை சரியாக செய்யும் பட்சத்தில் உன்னுடைய குறிக்கோளை நிச்சயமாக நீ அடைவாய். நீ செஞ்ச உதவியின் மதிப்பு மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் அவங்கள தேடி போய் உதவி செய்யாதே. ஏன்னா உன் அருமை பெருமையும் நீ கஷ்டப்பட்டு செய்கிற உதவியும் அவங்களுக்கு புரியாமல் இருக்கும்போது நீ செஞ்சும் அங்கே பிரயோஜனம் இருக்காது என் செல்லமே. நீ செஞ்ச உதவி அவங்க புரிஞ்சுக்கலன்னா அவங்க உனக்கு திருப்பி செய்ய மாட்டாங்கன்றதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா ஒரு மனிதர் அவர் தப்பாகவே இருப்பாங்க, நீயே எல்லாத்தையும் சரியாக செய்யணும்னா அது வேலைக்காகாது. அப்புறம் எப்போ தான் அவங்க திருந்துறது? அதனால் சில மனிதர்களுக்கு நீ என்னதான் நல்லது செய்தாலுமே கூட அவங்க அதை புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு தெளிவும் வரமாட்டேங்குது, புத்தியும் வரமாட்டேங்குது, கொஞ்சம் கூட இந்த உலகத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற பட்சத்தில் அவங்கள அப்படியே விட்டுட்டினா அவங்க தானாகவே கீழே விழுந்து எந்திரிச்சு இடித்து சமாளிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அப்புறமா உன் கண்ணு முன்னால் வந்து உன்கிட்ட
தான் தவற புரிஞ்சுக்கிட்டதுக்காக சொல்லி மன்னிப்பும் கேட்பாங்க. பிரச்சனைகளில் எப்போதுமே நீ கவனம் செலுத்துவதை விட அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறதுல நீ கவனம் செலுத்து. வாழ்க்கைனா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பிரச்சனை அதை பற்றியே பேசாமல் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இருக்குன்னு யோசிச்சின்னா இந்த வராகி அம்மா அதற்கான தீர்வையும் கொடுத்து உன்னையும் ஜெயிக்க வைப்பேன். வாழ்க்கையில் வேறு வழியே இல்லைன்னு சிரிக்கிற சிரிப்பிற்கும் வலியும் வேதனையும் இல்லாமல் சிரிக்கும் சிரிப்பிற்கும் வித்தியாசம் இருக்குதானே? மனசில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நீ ரொம்ப யதார்த்தமாக சந்தோஷமாக சிரிக்கிறத பார்க்கணுன்னு தான் இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். எல்லா வழிகளையும் வேதனைகளையும் கடந்து உன் வாழ்க்கைக்கான நல்வழியை தேடும் பிள்ளையாக நீ இருக்கணும். இந்த கொடையும் நீயும் ஒரு வழியில் ஒன்று தான். அதாவது மழைக்கும் வெயிலுக்கும் தேவைன்னா மட்டும்தான் அந்த கொடை இருக்கிற இடத்த போய் தேடி அதை தூக்கி உயரத்தில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போவாங்க. அப்படி மழையும் வெயிலும் இல்லாத நேரத்தில் குடை எங்கேயாவது ஒரு ஓரமாக தூக்கி போட்டுருவாங்க. அதே போல தானே உன்னையும் தேவைக்காக மட்டுமே தேடி வர்றாங்க. மற்ற நேரத்தில் நீ என்ன செய்கிறன்னு கூட கண்டுக்காம உன்னை கடந்து போய்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போகாமல் தைரியமாக இருந்தீனா அது எல்லாத்தையும் சரி செய்யும் வழிகளை நான் காட்டுவேன். உனக்குன்னு ஒரு குடும்பம் உன்னை நம்பி இருக்கும்போது நீ எதுக்காகவும் சோர்ந்து போகக்கூடாது. உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும் உறவுகளை விட உனக்கு வலிமை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசி தெம்பு தரக்கூடிய மனிதர்களை நேசி. உனக்கு கெட்டது செய்யக்கூடிய மனிதர்களை கண்டுக்காம நல்லது சொல்லக்கூடிய மனிதர்களை உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையே உனக்கு வரமாக மாறிடும். காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ யாரையும் சந்திக்கும்படி நான் செய்வது கிடையாது. நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களில் ஒரு சிலர் உனக்கு பலமாக இருப்பார்கள். ஒரு சிலர் உனக்கு வாழ்க்கையின் பாடத்தை சொல்லி கொடுக்குறவங்களா வருவாங்க. இன்னும் சிலர் ஒரு படி மேலே போய் உனக்கு வரமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட வரமாக அமைந்த நல்ல குணம் கொண்ட மனிதர்களை உன் கூட வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய். இந்த வராகி அம்மா உனக்கு தாய்க்கு தாயாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர்றேன். நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தது உன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே? இப்படி உன் பிள்ளைகளுக்காகவே யோசித்து உன் குடும்பத்துக்காகவே வாழக்கூடிய உன்னுடைய அருமை பெருமையையும் மதிப்பையும் மரியாதையும் உன் குடும்பத்துக்கு நான் புரிய வைக்கிறேன். நீதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே கொஞ்சம் கவனமாயிரு. இங்கே உன்னை காப்பாற்றுறேன்னு தூக்கி விடுறவங்கள விட உன்னை காப்பாற்றுறது போலவும் தூக்கி விடுறது போலவும் நடிச்சுக்கிட்டு உன்னை கீழே தள்ளிவிடக்கூடிய மனிதர்கள் தானே அதிகமாக இருக்காங்க. எப்போவுமே மனசில் 1000 ஆசைகளையும் வலிகளையும் கனவுகளையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் புதைச்சது போல இந்த உலக வாழ்க்கையை கடமைக்கேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு எனக்கு தெரியும். நீ யாருக்கிட்டையுமே சொல்லாத உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் இந்த வராகி அம்மா நான் உனக்காக நிறைவேற்றி தர்றேன். வாழ்க்கை இப்படியே இருக்கக்கூடாதான்னு சில பேர் இருக்க ஆசைப்படுறாங்க. எங்கள் வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோன்னு பல பேர் பயப்படுறாங்க. நீயும் அந்த பயப்படுகிற மனிதர்களின் வரிசையில் தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை இப்படியே கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுக்கும் விதத்தில் இருக்காது. கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி காட்டுறேன்.